அப்புறம் போதும் உங்க அப்புறத்துக்கு ரொம்ப நேரமா சேட்டை பண்ணிட்டுங்க விடுங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, கீழே போலாம். ஏன்டாமா என்கிட்ட வந்து காயின்டுக்கிறதுல குறியா இருக்க? இன்னைக்கு எங்க தங்கம் உங்ககிட்ட வந்து கண்டிக்கிறது குழியா இருக்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு நாள் கூட என் கூட மட்டும் இருக்க மாட்டுற. என்ன இப்படி பார்த்தீங்கன்னா? இல்ல, இப்ப கூட உங்க கூட தானே இருக்கேன். காலையில இருந்து உங்க கூட தான் இருக்கேன். அப்புறம் என் கூட தான் இப்போ இருக்கல நம்ம ரூம்ல நீ நான் அதுதான். அது மட்டும் தான் என் கூட, வேற எந்த தொந்தரவும் இல்லாம. புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு புரிய தேவையில்ல. என்ன கடத்திட்டு போனதும் சரிப்பட்டு வரும். ஓ, அப்ப என்ன கடத்திடுவீங்க? நிச்சயமா கடத்திடுவேன். சரி சரி, அதையும் பார்க்கலாம். பார் பார், உன் கூட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சொல்ல மாட்டேன். ரொம்ப பண்றமா நீ? அதெல்லாம் கொடுத்தா நீங்க மார்க்கமாயிடுறீங்க. அது எனக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் ஆஹாப்பா என்னால முடியலப்பா. வேண்டாம் விருப்பிட்டாத. பரவாயில்ல, வெறுப்பாக்கிக்கோங்க. கடிச்சிடுவேன். இனிமேல் பொழுது போயிடும். ஏன்? பழைய கிரஷும் வராங்க, புது கிரஷ் ஆல்ரெடி ஆஃபீஸ்ல இருக்காங்க. ஒரே ஜாலி தான் போல. அவளே ஒண்ணு. இல்ல இல்ல இல்ல, விளையாட்டுக்கு சொன்ன. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், சும்மா சொன்னேன். இருக்குல்ல, இது ஓவரா பேசுது இல்ல. கிட்ட பேசாது பேசாது. இல்ல நீ பேச, நீ பேசினா அதுக்கப்புறம் நான் செய்யறது செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம், நம்ம மௌன விரதம். இப்பத்துல இருந்து நம்ம மௌன விரதம். உனக்கு எனக்கே வராலின் காண்டா இருக்கு. இதுல பழைய கிரஷும் புது கிரஷும். ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கில்லாதீங்க கில்லாதீங்க. தெரியாம சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இருக்கே. அதே மாதிரி உன்ன ஒன்னும் பண்ண வேண்டாம். இல்ல ஒண்ணுதான் பண்ணாதான் நீ சரிப்பட்டு வருவ. வேண்டான்னு. இனிமேல் பழைய கிரஷ் புது கிரஷ்னு சொல்வியா? இல்ல, மாட்டேன் மாட்டேன். ஒரே கிருஷ் நான் தான், நான் தான். இந்த பயம் இருக்கட்டும். முரட்டு பையன். பரவாயில்ல, நம்ம ஒரு நாவே இருந்துட்டு போறேன். சரி, கீழே போலாமா? தானே, கீழே போலாமா கீழே போலாமா கீழே போலாமா? நான் இப்போ கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன? இன்னும் நான் என் பேக் அரேஞ்ச் பண்ண கூட போல. நீங்க போகக்கூடாது சொல்லிட்டீங்கன்ட்டு அமைதியா தானே இருக்கேன். அப்ப அதுக்கப்புறம் அதுக்கு எஸ்கேப் ஆயிடுவேன். எங்க புஜ்ஜி எஸ்கேப் ஆகுறேன்? எங்க எஸ்கேப் ஆகல. போதுமா? போதும் போதும். சலிப்ப பாடுறேன் இந்த பையனுக்கு. அப்படிதான் சொல்லிச்சுப்பேன். என்ன ஒன்னும் இல்ல. நாளையில இருந்து எப்படி? எப்படின்னா புரியல. எல்லாரும் பயன்படுத்துறாங்க, நீ புக்கும் கைமாவே இருப்ப, பேச மாட்ட, அதெல்லாம் பண்ணுவியா? அதெல்லாம் உங்க பக்கத்துல இருந்தா பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? பக்கத்துல இருக்க புக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏங்க, அதுக்கு நான் படிக்கக்கூடாது எழுதக்கூடாது பண்ணா? ஜீக்க. அப்ப என்ன, இன்னும் உங்களுக்கு தூங்க வச்சுட்டு நான் வேலையை பார்க்கணுமா? அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கவும் தூங்க மாட்டேன். நாளைக்கு தான் காலேஜ், அதுக்குள்ளே ஆரம்பிக்கிறீங்க. சரி, டென்ஷன் ஆகாத, ஆரம்பிக்கல விக்கல. உங்களை வச்சு மேய்க்கிறது இருக்கே. மாட அடிக்கணும் மேய்க்கிறதுக்கு. இதுவும் கூட சொல் பேச்சு கேட்கும். பேச விட்டுருதான். இல்ல, ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல. என்ன ஏமாத்திரு, ஏமாத்துக்கோரி. ஆமா ஆமா, இவர் ஏமாத்தின உங்க அம்மா எனக்கு 10 கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு தான் என்ன கைட்டு விட பாக்குற. வருது இல்ல, அப்படிதான் இருக்கு என்கிட்ட நீ அவாய்ட் ஆகும்போது. ஓடி பையா. பரவாயில்ல. அப்புறம் கீழே போனோம் அதானே? ஆமா. போலாம் போலாம் போ. சமத்து பையா, ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தா. எல்லாம் நைட்டுக்கு தரேன், வாங்க. இப்படி தருவ பாரு. தரேங்க. நிஜமா? நிஜமா நிஜமா நிஜமா. அப்பாவா போலாம். ஒரு வழியா என் புருஷனுக்கு வர மனசு வந்துச்சு. பக்கத்துல தான் உட்காரணும். விளையாடாதீங்க. வேண்டாம், உங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்றத. ட்ரை பண்றேன் பேபி. சில்லுன்னு. சரி சரி, உங்க பக்கத்துலயே உட்காரு போதுமா? வாதம் வர வர உங்க இடத்துக்கு என்னால முடியல. கூட பிடிவாத பிடிக்கிற, உன் பிடிவாதத்துக்கு என்னால கூட முடியல. என்ன தள்ளி வைக்காத நீ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. புரிஞ்சுது புரிஞ்சுது. போலாம். என்ன திவ்யா இங்க உட்காந்துட்டு இருக்க? ஆமா, இங்க உட்காரத்துக்கு அவ்வளவு கெஞ்சி கெஞ்சினேன். இப்படி கேட்டா அவள் தான் விளங்கிடும். தொப்பார், நான் நகர மாட்டேன் போதுமா? தான் என் சமத்து கொண்டாட்டின்றது. அப்படிதான் இருக்கணும். ஒண்ணு இல்லைங்க, எப்பனா அம்மா பக்கத்துல உட்காரவாளே, அதான் கேட்டேன். நான் தான் என் தங்கச்சி என் கூட இருக்கணும்னு என்கிட்ட உட்கார வச்சிருக்கேன். ஓ, பொண்டாட்டி தங்கச்சி 2 பேரையும் விட மாட்டியாப்பா? ஆமா, என் அம்மா என் பொண்டாட்டி என் தங்கச்சி 3 பேரையும் விட மாட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, அம்மாக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்துச்சு போல, கடைசியா தங்கச்சியோ? ஆர்டர் எப்படி வேணா சொல்லலாம் ஆண்டி, சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு அவங்க அம்மாவை விட அவர் தங்கச்சி தான் பிடிக்கும், அது எனக்கும் தெரியும். அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஆண்டி ஃபீல் பண்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, கேட்டேன். பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க.
எனக்கு எங்க மாமியாருக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். சரிம்மா, சந்தோஷமா இருந்தீங்கன்னா சந்தோஷம். இவங்க இன்னும் கொஞ்ச நாள் பேசினாங்கன்னு வையன் அவ்வளோ உனக்கு முடியல வச்சு பண்ணி வேண்டாத வேலை ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் பேச மாட்டேன். தானே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துரு. என் வீக்னஸ் எடுக்கிறதுக்கும் வேலை இல்லை. ஏன்னா நீங்க எவ்வளவு சில விஷயம் பண்ணுவீங்க, இப்படிலாம் சில விஷயம் இருக்கிறதுனால தான் நான் தப்பிச்சு ஓடுறேன். ஓடுங்க ஓடுங்க, எவ்வளோ நாளைக்கு ஓடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க எல்லாம் சுற்றி சுற்றி. பத்தாததுக்கு நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க. என்னைக்கு மாறுவேன்னு தெரியாதுமா, சொல்லிட்டேன். நான் என்ன வெறுப்பேத்துறேன்? அப்புறம் என்னை தள்ளி வைக்கிறது எனக்கு விருப்பம் தான் ஆகுது. இப்போ உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நான் சந்தோஷமாவா இருக்கேன்? பயந்து தானே இருக்கா? இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கடிச்சு வச்சிருவேன். பக்கத்தில் தான் இருக்கேன், தைரியம் தான் கடியேன். ஏங்க என்ன வம்புழுத்துட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கம்னு இருங்க. அமைதியாகிட்டேன். இம்சை அரசா. இப்போ நான் இம்சை ஆகிட்டேன். வேண்டாமா, ஃப்ளோல சொல்ற வார்த்தைக்கெல்லாம் குதர்க்கமா அர்த்தம் கண்டுபிடிக்காது. பனிஷ்மெண்ட் இருக்கு. இவ்வளவு டைலாக்கும் இருக்குதான். இப்போ தர மாட்டேன்னு சொல்லுவேன். இப்ப நான் தரலைன்னா நீங்க விட்டுறா போறீங்க. விருங்கல கொஞ்ச நேரம். சரி தரல, அப்போ ஓகே, என்ன வேணா பண்ணிக்கோ. அவனு உனக்கு இரு. என்ன கத்துவீங்கன்னு நினைச்சேன். நான் இவங்க பேசுறதுக்கு நீ எப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதான் நாங்களும் விவரமாயிட்டோம். சரி சரி. இருந்தா நீங்க தான் மேடம் மாட்டிருப்பீங்க. உங்களை காப்பாத்தி விட்டுருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கும் பரிசு வேணும். ஏய்யா, சரிங்க. என்னம்மா உடனே ஓகே சொல்லிட்டா? புச்சி சரி, கேரி ஆன் விட்டுட்டேன். கையை மேல இருந்து எடுக்க மாட்டேன். அது போதும். ஏங்க இன்னும் கல்யாண கதை பேசாம இருக்கீங்க? நமக்கு திரும்பினது என்ன கல்யாண கதை? நிச்சயமா நமக்கு இல்ல. ஏன் பூச்சிமா? ஒத்துக்கிட்டாலும் என் பொண்ணு ஒத்துக்க மாட்டாரு. சரி என் வயிறம் காண்டாகாதீங்க. எத்தனை நாளைக்கு என்ன இது பண்றேன்னு நானும் பாக்குறேன். சரி என் பூச்சி கட்டி. நல்லா பார்த்தாச்சு. பாத்துட்டீங்களா? ஆமா ஆமா, அவனு மாசம் நல்லா இருக்கு. திரு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ஓ, திரு வீட்டுக்கே சொல்லிட்டீங்களா? அது மாதிரி எதுவுமே சொல்லல. நேற்று சாயந்தரம் தான் பார்த்தோம், காலையில தான் ஃபோன் பண்ணோம். ஓ அப்படிங்களா மாமா, சரிங்க மாமா. அவர் என்னப்பா சொன்னாரு? அவருக்கெல்லாம் சம்மதம் தான். இப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும். உனக்கு தேதி சொன்ன எந்த தேதி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரிப்பா, நம்ம பார்த்து பேசி. இப்ப நிச்சயதார்த்தம் ஆவணி மாசம். ஆமா ஆமா, உங்க அண்ணனுக்கு ஆவணி மாசம் நிச்சயதார்த்தம் தான். இப்ப ஜாலி. அவர் அதுக்கு முன்னாடி வந்து வீட்டை பார்க்க சொல்றாரு. கேரளாக்கு போகணுமா? இது ஜாலியான விஷயம் ஆச்சு. பிச்சு பிச்சு. போலாமே. வேண்டாமே. அடிச்சிடுவேன். உங்க பையா வேண்டாம் பையா. நான் புருஷனும் சூதிக்கோது. இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். கிட்டே இருக்கு மத்துக்குள்ள. சரிப்பா, என்ன ஏதுன்னு நாங்க சொல்றோம். எல்லாரும் இங்கே இருக்கீங்க, பேசுங்க. இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு நீங்களே கேட்டுருங்க, கேட்க வேண்டியவங்களெல்லாம். கொடுத்து விடுறா. என்ன பண்ணட்டும்? சரி சரி, நாங்களே கேட்கிறோம். சில பேர் என்ன சொல்றீங்க, யோசிச்சு முடிவா சொல்லுங்க. எனக்கு தான் சொல்றது, மத்தவங்க தான் சொல்லணும். என்ன கோத்து விடாத, முடியாது சொல்ல. என்னால முடியும். அங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுப்பேன். நான் என்ன போட முடியும்? என் ப்ரொஃபஷன் ஏன் போய் படுத்துறேன்? ப்ளீஸ் தானே லீவ் போடு. அங்க ஆரம்பிச்ச உடனே எங்க எப்படி படுத்துறீங்க? பிரச்சனை இல்லை தாத்தா, அவங்க லீவுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கும் சம்மதம்னா எனக்கும் ஓகே தாத்தா. எனக்கு ஜாலி. எங்க வீட்டுக்கு எல்லாரும் வருவீங்கல்ல, அது சம்மதானே, வாங்க போலாம். என்னம்மா இப்போ நீ தான் சொல்லணும். ஆமா, நாளைக்கு தான் ஓப்பனே ஆகுது. எப்படியும் உடனே லீவு. அப்பா அடி வாங்குது. இப்பதானே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம், அப்புறம் என்ன? என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு பாத்துக்கலாமே. அப்படிமா? அங்க வந்து அவங்க கூட இருக்க முடியாது, புரியுதுல்ல? நீங்க தனியா தான் இருக்கணும், தெரியுதுல்ல? நம்ம வீடு இல்ல உங்களுக்கு ரூம் அலாட் நான் பண்றதுக்கு. அது ஆமா, இப்ப யோசிச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்க மாட்டேன். மாட்டேன். ஐயோ இல்ல மாமா, ஆமா. நான் வளர்றீங்க என்ன? இல்ல மாமா, ஆமா அப்படியே சொல்லிட்டு இருக்க. இல்லப்பா, இப்பதான் ஒரு மீட்டிங் ஞாபகம் வந்துச்சு. முடியாதுப்பா, ஆகஸ்ட் மாசம் 2 மீட்டிங் இருக்குப்பா. அது எப்போ வைப்பாங்கன்னு வேற சொல்ல முடியாதுப்பா, அது ஆன்லைன்ல பண்ண முடியாதே. அப்பா இப்ப நீ ஏன் வரல? என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமே பாத்துக்கலாம்ப்பா. நடிக்கிறதுக்கு என்ன பார்த்து முடிச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியாம அது என்ன ஆகஸ்ட் 2 மீட்டிங்? எனக்கு என்ன தெரியும், நானும் கூட தானே இருக்கேன். ஓகேன்னு சொன்னா இப்ப வேணாம்னு சொன்னா பக்கத்துல இருக்கதா காரணமா இருப்பா, வேற யாரு? அப்ப நீங்க யாரும் என் வீட்டுக்கு வர மாட்டீங்க. என்னடி, நான் தான் வரணிட்டேன்னு. பாத்துக்கிறேன். இங்க பாரு, எந்த ரூபா இருந்தாலும் நாத்து வச்சுக்கோ, என்கிட்ட வராது. 3 பேருக்கு ரூம்ல இருக்கு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அங்கிள் ஆண்டி வேற அவளை சொல்லிட்டாங்க, போகணும் தான்ப்பா, நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. அப்படியா? என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. நான் வேணா கூட பிபி கிட்ட பேசுறேன்ப்பா, நான் பேசிக்கிறேன் மாமா. சரி, நாங்களே பேசிக்கிறோம், கவலைப்படாது. லீவ் போட முடியாதா என்ன? சரிப்பா. லீவ் டேஸ் நான் பாக்குறேன். டாடி அந்த லீவ் டேஸ் தான் பர்ச்சேஸ் அப்படிலாம் போக முடியும். ஷாப்பிங் பர்ச்சேஸ் அதெல்லாம் இல்லையா?
அப்ப அதுக்கெல்லாமே லீவ் போட மாட்டீங்க? அதுக்கு ஈவினிங் போய்ப்போம், சிலதுக்கு இந்த மாதிரி லீவ் டேஸ் யூஸ் பண்ணிப்போம். சரி சரி பாத்துக்கலாம். ஓகே டாடி. என்னை ஏமாத்தி கன்வின்ஸ் பண்ணிடும். சரி, கேரளா போனா போட் ஹவுஸ் போலாமா? இவங்க நாம முடிவு எடுக்கணுமா இல்ல இருந்து எடுக்கணுமா எனக்கு புரியலையே. இதுங்க நானும் எல்லாம் எங்க அண்ணி போறது, மாப்பிள்ளையும் அதான், பொண்ணும் இதான், அதுக்கு பர்மிஷன் தர வேண்டிய மேனேஜர் அவன். அப்புறம் இவங்க எல்லாம் வராம அவரு திவ்யா வந்தே ஆகணும், அவங்க 2 பேரும் அவ்வளவு பிடிவாதமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாம் வீட போய் பார்த்து என்ன பண்றது? இருந்தாலும் நீ ஒவ்வொரு செல்லம் கொடுக்குற, மருமக வந்துட்டா பாத்துக்கோ. என்னை விட என் மருமக தான் அவளுக்கு அதிகம் செல்லம் கொடுப்பா. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நீ அப்படி பாக்குற? நிஜமாம்மா, எனக்கும் ஆசை. நம்ம போலாமா? என்ன குட்டமா கேட்டாலும் ஓகே சொல்லிட்டேன். நிஜமாவே ஒன் டே போட்ல டேல இருந்து நைட் வரைக்கும், நைட் ஸ்டே ஓட ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சூப்பரா இருக்கும். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்து வெறுப்பேற்றினாங்க, நான் தான் அது போவே இல்லை. என் கூட போகணும் தானே போல. அப்ப நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் சீசன் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அப்புறம் அவைலபிள் இல்லை சொல்லிட போறாங்க. என் குட்டி மோசப்பட்டுட்டால நாம போறோம். சூப்பரான போட் ஹவுஸ். ஓகேவா? ஓகே ஓகே, நான் என் கேர்ள்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். யார்கிட்ட சொல்லாத. ஏன், அவங்களுக்கு சர்ப்ரைஸா? அவங்களுக்கு சர்ப்ரைஸா? அவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸா கூட்டு போய் போட் ஹவுஸ் கட்ட போறோமா? சொல்லி நான் ஒரு தனியா கூப்பிட்டேன். அசதோசை அதெல்லாம் முடியாது, ஃபேமிலியா. தனியா போலாம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல போய்க்கலாம். அப்பயும் இந்த கும்பல் கூட்டிட்டு தான் தெரியுவேன். தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ரூம், நமக்கு ஒரு ரூம், தனி போட்டை புக் பண்ணுவேன். போதுமா? நீ நல்லா பண்ணுவியே. இப்போ ஃபேமிலி கிடையாதா? நீ ஆசைப்பட்டுட்டால ஃபேமிலியா போடும். ஆனா அதுக்கான காசு நான் தான் கொடுப்பேன். உங்க அண்ணன் கொடுக்கறது, உங்க டேடி கொடுக்கறது, உங்க அப்பா கொடுக்கறதுன்னு வந்தா வரமாட்டாங்க. நீங்க தான். ஒன்னுத்துக்காவது இப்படி ஒத்துக்கிட்டியா? சமத்து பையா, சேர்ந்தா மழை பெய்த பாரு. போதும், என்ன ஓட்டுறீங்கன்னு தெரியுது. சரி, 2 நாள் டைம் தரேன். ஒரு டேட்டை பார்த்து சொல்லுங்க, முன்னாடியா பின்னாடியான்ட்டு. சரிப்பா, நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன். எந்த தேதியில வைக்கலாம்னு இருக்கீங்க மாமா? இந்த தேதியில 2 முடிவு பண்ணேன். ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அதுல. ஏன்னா அந்த 2 சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒண்ணா உங்க மீட்டிங் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஆளாளுக்கு பிஸியா இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. அவங்க 2 பேருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு எது தோதுப்படுதுன்னு பார்த்து வச்சிருங்க. ஆப்பா, முதல்ல அவங்களுக்கு அனுப்பணும். நான் சொல்றேன், எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவு பண்ணி ஓகே பண்ணுங்கப்பா. சரியா? நான் சொல்லிடுறேன்ப்பா, இந்த பசங்க கையில டேட்டை சொல்லிடுறேன்ப்பா. நான் உனக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், உனக்கும் பண்ணிட்டேன், பார்த்துக்கோ. சரி தாத்தா, நான் சொல்றேன். மொட்டை பின்னாடி தான் ப்ளீஸ். இது மட்டும் நம்ம நிச்சயத்துக்கு அப்புறமே போய்க்கலாம்ப்பா. அது எந்த மாற்றமும் இல்லை. இது மட்டும் தேதி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சரிடா, பார்த்து பண்ணுங்க. ஓகேப்பா. சரி, நேரம் அதில் எல்லாமே படுங்க. ஆமாப்பா, கொஞ்சம் வேலை இருக்காது, பார்த்து தான் தூங்க. சரி, காலேஜ் இருக்கு, எல்லாரும் சீக்கிரம் போங்க. என்னதான் பிரச்சனையா, எல்லாம் ஒருன்னு இருக்கீங்க? நாங்களாம் ஒரு நிலையே. ஒருன்னு இல்ல. ஆமா இல்ல. ஏய், என்ன ஒன்னும் சொல்லலையே. ஒன்னும் சொல்லல. ஏங்க என்னங்க பண்றீங்க? நீ எங்க பேசணுமோ பேசு. சரி, நீங்க 2 பேரும் ஏன் உம்முன்னு இருக்கீங்க? நான்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சாதாரண. சரி, ஏன் கோவமா இருக்கீங்க? நாங்க ஏன் கோவமா இருப்போம்? இங்க கோவமா இருக்கேன்னு நடந்துச்சு. இப்ப நான் ஊருக்கு நோ சொன்னது உங்களுக்கு கோவம். நாங்க ஏன் கோவப்பட போறோம்? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு போலாம். நீ இப்ப என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்லாம் இருக்குல்ல. சரி இருக்கட்டும். நீ கோவம் வேண்டாம். நான் என்ன சொல்றது, என் மேல யாருக்கும் பாசம் இல்ல, தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, என்ன நடக்குது. இங்க என்ன பிரச்சனை போகுது? நீங்க என்னங்க நீங்க உங்க ஃபேமிலியில் எதனா பேசிக்கோங்க, நான் தலையில். பேசுறீங்க? அப்ப நீ என் ஃபேமிலி இல்லையா? ஏதாவது ஒண்ணு பிடிக்காம உள்ள இருக்க முடியாது, கையெழுத்தி பிடிச்சிட்டீங்களா? ஆமா, சப்போர்ட் பண்ணுங்க. கோச்சிட்டு இருக்காங்க. நான் கூட போலாம் தான் சொல்றேன். நீ தான் போவேன்ற, அதனால நீ தான் சமாளிக்கணும். நாங்க இதுக்கு சமாளிக்கணும். நாங்க தான் ரெடியா இருக்கோம் ட்ரிப்புக்கு. அதனால எங்களுக்கு இருக்க சம்மந்தம் இல்லப்பா. நீ அச்சுங்க, நீ அப்படி பார்த்தா அதான உண்மை. நீயே சமாளி. ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? மாட்டேன். சரி, ஒன்றும் பண்ண தேவையில்ல. ப்ளீஸ் அண்ணி, புரிஞ்சுக்கோங்க அண்ணி. வேணும்னா காலேஜ் எக்ஸாம் லீவ் ஏதாவது ஒரு லீவ் வரும்ல, அப்போ நீங்கள் நான் மட்டும் கூட தனியாக ஒரு வாட்டி போகலாம். 10 days 15 days சொல்லல, வேணும் போய் அங்கேயே தங்கலாம். என்ன விட்டுட்டு 10-15 நாளா? என்ன சொல்ற? எங்களை விட்டுட்டு 10-15 நாளா? நடக்காதுன்னு உனக்கே தெரியும். ஏன் நடக்காது? நம்ம போகலாம், அவ்வளோதான். நிஜமா? நிஜமாதான். இங்க பாருன்னு. என்ன நாளெல்லாம் 15 நாள் போறேன்ற? நீ ஏன் இஷ்டம், என்ன தானே சமாளிக்க சொன்னீங்க, நான் எப்படியும் சமாளிச்சுட்டு போறேன். செல்லாது, என்ன விட்டா செல்லாது. அதெல்லாம் செல்லும்.
சரி நான் சப்போர்ட் பண்றேன். ஒன்றும் தேவையில்லை. ஒரு 10 நாள் இந்த ரூமில் தனியாக படுத்தாதான் உங்களுக்கு திமுற அடங்கும். அட்டி வாங்கிடாது. இந்த மாதிரிலாம் முரட்டுத்தனமான தண்டனை கொடுக்காத. நீளமா இருந்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். இல்லைனா இப்படி விட்டாதான் சரிப்பட்டு வரும். வேண்டாம் குட்டி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பனா சரி, நீ வருவல, எனக்கு அது போதும். நான் இப்போ உங்களுக்கே தெரியுது இன்னும் 10 நாள் கூட இல்லை ஆவணி பிறக்க. யோசிச்சு பாருங்களேன். இதில் ஷாப்பிங்லாம் வேற இருக்குல்ல. எப்படி இப்போ பேபிலாம் இங்கே வருவாங்கல்ல, பொட்டு புடவெல்லாம் எடுக்கணும்ல. ஓ பட்டு புடவை எடுக்கணும். ஆமாம், நம்ம போய் காஞ்சிபுரத்தில் தான் எடுப்போம். ஓ காஞ்சிபுரம். ஆ ஓ காஞ்சிபுரத்துக்கு போவீங்க பட்டு புடவை எடுக்க? ஆமாம் ஆமாம். சரி கிட்ட வா. சரி நான் வீட்டுல பேசுறேன். அதெல்லாம் தாத்தாவே பேசிப்பாங்க. நீங்கள் எதுக்கு டென்ஷன் எடுத்து அப்படின்ற இருந்தாலும் நான் ஒண்ணு பேச வேண்டியிருக்கு, அதை பேசிடுறேன். பேச போறீங்க? ரகசியம் சொல்ல மாட்டேன். பிச்சுக்கா. பரவாயில்ல. புருஷன் பிச்சுக்கா. உங்க 2 பேர் சண்டையில நான் என்ன பண்ணேன்? முன்னாள் தானே இவங்க வந்தாங்க, அதான் சண்டை போட்டாங்க. பிச்சுக்கா தான். பாருடா நியாயத்தை. இதுங்க 2 சண்டை போட்டுக்கிட்டே என் கூட பேச மாட்டாளாண்டா. இங்க என்கிட்டயே பேசாம தான் இருக்கா. அப்புறம் என்ன? யார் கூடயே பேசாம நீ யார் கூட தான் பேச போற? இந்த உலகத்துல நீங்க 3 பேர் தான் இருக்கீங்களா என்ன? எனக்கும் ஆளுங்க இருக்கான். அதான் எங்களுக்கு தெரியுமே. அவரும் பேச தேவையில்லை. கட்டு இருக்காதுடி. அப்படிதான் அப்படிதான் அப்படியே தான் இருப்பேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? ஒன்றும் இல்லை, நான் இங்கே பிஸியாக இருக்கேன். சரி நாளைக்கு காலேஜ் போறேன், நாங்க என்ன வேணாம் பாக்கலையே. ஒன்றும் தேவையில்லை, வேண்ட விருப்பம் எனக்கு யாரும் எதுவும் தர தேவையில்லை. அப்ப இந்த கதை வேற, இது அதுக்கு முன்னாடி நடந்த கதை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தேவையில்லை தேவையில்லை. ஏய் என்ன? நீங்க யார் வாங்கி கொடுக்குறதும் எனக்கு தேவையில்லை. வெறுப்பேத்தாத. நீங்க 2 பேரும் ஆல்ரெடி ஏத்திட்டீங்க, கிளம்புங்க. சரி, சமாதானம். நம்ம மற்ற கதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் இங்க பாரு, என்னம்மா? நான் கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு ட்ராப் பண்ணவா? சரி. என்ன அதிசயம் உடனே சரின்னுட்ட? அதுல என்ன இருக்கு, அதான் சரின்னு சொன்னேன். அப்ப நாளைக்கு நான் கூட தான் வருவேன். ஆ வருவேன். சரி நாங்க வாங்கி கொடுத்தது என்னன்னு தான் பாரு. ஒன்றும் தேவையில்லை. ப்ளீஸ். சரி காட்டு. இந்தா குடி. இதுல நீங்க 2 பேர் வாங்கி கொடுத்தது இருக்கு. இல்ல 3 பேர். ஓ உங்க 3 பேர் தான் அதுல இருக்கு. ஆமா, எது யார் வாங்கியிருப்பான்னு கெஸ் பண்ணி பாப்போம். ஓகே பண்ணிட்டா போச்சு. பிரிச்சு பார்க்கலாம். இதை நாளைக்கு காலையில பிரிச்சுக்க. ஃப்ரெஷ்ஷா. ஆமா, அப்புறம் எல்லா கிஃப்டும் இன்னைக்கு இருந்த மாதிரி இருக்கும்ல, அதான். உங்க அண்ணன்கிட்ட கொடுத்துரு, அங்கேயே வச்சிரும். நான் என்ன வாங்கன்னு பார்க்க மாட்டேன். நாளைக்கு அதை எடுத்துட்டு போக மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, பார்ப்பேன், எடுத்துட்டு போவேன். போதுமா? பாக்குறேன். பாருங்க. சரி படுத்துக்கலாம். பேக்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ஆச்சு. அம்மே அப்ப நம்ம ரூமுக்கு போறோம். ஏன் இங்கே தூங்குங்க? ஏன் என் பாடிக்கு தனியாக தூங்கக்கூடாதா? சரிங்க சார், தூங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பேக்கை அங்கேயே வச்சிருங்க, நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. வெல்கம். குட் நைட். குட் நைட். குட் நைட் கைஸ். இங்க பாரு, என்னம்மா பார்க்கணும்? நாளைக்கு நிஜமா இங்கே எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போடுவேன். அதில் பார்த்தேன், ஸ்டெத்தஸ்கோப்லாம் இருக்கு, பெண்ணெல்லாம் இருக்கு, நோட்ஸ் இருக்கு. நீங்கள் தானே வாங்குனீங்க? எப்படி கண்டுபிடிச்சா? ஸ்டெத்தஸ்கோப் அந்த பாக்ஸை வச்சு கண்டுபிடிச்சேன். அது ஸ்டெத்தஸ்கோப்பாக இருக்கும்னு ஒரு கெஸ்ஸு தான், அதனால அதை சொன்னேன், அவ்வளோதான். நான் வாங்கி கொடுத்ததுல தான் எழுதணும். ஓகேவா? ஓகேம்மா. மெடிசன் ப்ரிஃபர் பண்ணும்போது நான் வாங்கி கொடுத்த பெண்ணை தான் யூஸ் பண்ணணும். சரிங்க, அதெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கிறேன். காலேஜ்க்கு எடுத்துட்டு போவேன். இல்லை, காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக பேக் பண்ணிட்டேன்ல. இது ஈவினிங்காக பார்ப்பேன். அம்மே என்ன அம்மே? நாளைக்கு ஈவினிங்காக பார்ப்பேன். புரியுதுல்ல? புரிஞ்சுது. அப்போ காஞ்சிபுரத்துக்கு ஒரு ட்ரிப்பு. தெரியலங்க. தெரியலண்ணா, அதெல்லாம் நல்ல நாள் பார்ப்பாங்க. அப்போ லீவ்லாம் இருக்கணுமா? அதெல்லாம் இருக்குல்ல. அங்கே போனால் இப்போ ஒரு நாள். ஆமாம். அப்படின்னா என்ன அப்படின்னா? நீ லீவ் போட்டுற. எப்போ? அவங்க எப்போ காஞ்சிபுரம் போகணும்? ஏன் லீவ் போட்டு காஞ்சிபுரத்துக்கு வரணுமா? சே லீவ் போட்டு நாம ஒன்றா சுற்றலாம். ஏடி என்ன ஒன்றும் எதுவுமே சொல்லாம அமைதியாக இருக்கா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிவே ஆகல, அதுக்குள்ளே நான் சொல்லி என்ன பண்ணுறது? அதான் வெயிட் பண்ண. ஞாபகம் இருக்கட்டும். இருக்கு. அப்போ குழுத்த ஊருப்போம். இல்லை, அதே டைமில் தான் நம்ம இங்கே ஊற்றுவோம்ல, அதனால கிடையாது. ஓ சரி அப்போ ஊருக்கு போகிறது இல்லையா? இல்லை. தூங்கலாமா? அது தூங்கலாம். சரி தூங்கலாம். போதும் வாங்க. கேடி தடுக்கிறதுல அண்ணா நம்பர் நீதான். பரவாயில்ல, அதில் நானே ஃபஸ்ட்டாக இருந்தது.
வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? தாத்தா கிளம்பியாச்சு. எங்க திவ்யமாவை காணோம்? சாமிலாம் கும்பிட்டு இப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு போயிருக்கா. ட்ரெஸ்ஸா ஏன் காலையிலேயே வரலையோ ரெடியா? இல்ல இப்பதான் கிளம்பும்போது ரெடி ஆகிக்கிறேன்னு போயிருக்கா. சரி சரி. அப்போ நான் திவ்யாம்மா விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். என்னது மாமா விட போறா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நானே அவளை காலேஜ் கூப்பிட்டு போறேன். இத்தனை வருஷம் நீங்க தான் கூட்டு போனீங்க. இந்த வருஷம் அவங்க அண்ணனும் அவங்க அத்தானும் இருக்காங்கல்ல, அவங்க கூட்டு போட்டோம். இதுதான் தாத்தா வேணும். அதானே. அப்போ என் பொண்ணை கூப்பிட்டு போக கூடாது என்னமோ இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாத்துக்கும் நீங்க தான் மாப்பிள்ள கூட்டு போனீங்க. கூட்டு போறவங்க கூட்டு போட்டுமே. சரி சரி. ஆமா இத்தனை வருஷம் அவங்க இல்லைல்ல கூப்பிட்டு போட்டோம். வா தப்பிச்சேன். சீக்கிரம் மனசு வரத்துக்குள்ள வாடி ஒன்று எடுத்துட்டு ஓட்டிட்டேன். என்ன அடுத்து வேற யாராவது நான் கூப்பிட்டு போறேன்னு தேடிடுவாங்க. அதுக்குள்ள அவன் எவ்வளவு பயந்துட்டான் பாரு. என்ன பல வருஷம் ஆசை இல்லை இது. கூட்டு போக முடியும், எத்தனை நாள் எங்க இருப்பான்? இப்போ நடக்குது, அது கேன்சல் ஆயிடுமோன்ற பயம்தான். நீ ஏன்டா இது மேல ஏறி நிக்கிற? அது என்னவோ நல்லா இருக்கு அதான். ஓ நீ என்னம்மா இன்னைக்கு தாவணி போட்டிருக்க? அது ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னலா வரலான்னு முடிவு பண்ணாங்க, அதான். சரி சரி. நல்லா கட்டி வச்சு எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டோம் அத்தை. எங்க காணோம்ல? எல்லாரும் என்ன பண்றீங்க? குட்டி ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீ ஒயிட் போடுன்னு பார்த்தேன். மேல எப்படி ஒயிட் கோட் தானே, அதான் இருக்கா. இப்படி பார்த்தாலும் சொல்ல முடியும். பரவாயில்ல, நீங்க சொல்ல தேவையில்லை. அப்புறம் விழுப்புரம் ஃபர்ஸ்ட் காலேஜ் கிஃப்ட் எதுவும் வேண்டாவா? வேண்டாம். என்னடா காலேஜ் கிளம்பி கிளம்பியாச்சுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பேசலாமாமா? காலையே அழுது புலம்பியாச்சு. கிளம்புறீங்களா? ஏன்டா தங்கம்? இல்ல தாத்தா, இது வரைக்கும் ஒன்னா இருந்துட்டோம்ல, பிரேக் டைம் எல்லாமே மாறுது, லஞ்ச் டைம், அதனால ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தாத்தா. இதானே அவங்கள உன் கூட படிக்க வேணாம் வேற படி அப்படி சொன்னேன். ஆமா தாத்தா, ஒரே டிகிரி படிச்சா எப்படி தாத்தா ஒரே ஹாஸ்பிட்டல்ல அப்பெல்லாம் வேலை செய்ய முடியும்? அதனால அப்படி சொன்னேன். அப்புறம் என்ன? இருந்தாலும் காலேஜ் போக ஒரு மாதிரியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து லாவண்யா கூட போயிட்டேன்னா, இப்போ லாவண்யா எல்லாமே கிளாஸ்ல இருக்கணும்னு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாமே எல்லா இடத்துலயும் இருப்ப. ஆனால் லவன் எல்லாம் இருக்க முடியல உனக்கு. அப்படி இல்லைங்க, குழந்தையில இருந்து ப்ரீகேஜில இருந்து ஒன்னா இருந்துட்டோம். அவ இல்லாத கிளாஸ்லும் அவ இருக்கவே மாட்டா, வேற யார் கூடயோ இருக்கணும் போது எனக்கு எங்கேயோ காட்டுல விடுற மாதிரி இருக்கு. சரி பழகிடும், அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருவல்ல. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெண்டு பிடிக்க மாட்டேன், அவ தான் பிடிப்பா. பிரகத்தியே ஃபர்ஸ்ட் அவ தான் பேசி இது பண்ணா, அதுக்கப்புறமா நான் பேசி பழகினேன். அது மாதிரிதான் எனக்கா வராது வேற. சரி பழகிடும். ஒரு டீச்சருக்கு மெசேஜ் பண்ணு, புரியுதா? அது வந்து உங்களுக்கு வேலை டைம் இல்லை, கிளம்புங்க. அவளை காலேஜில் விட்டு போகிறதே முதல் வேலை. ரம்மே கம்பு ரம்மே. ஏன் இத்தனை வருஷம் நீயா விட்ட? ஆமாம் இத்தனை வருஷம் நான் விட முடியல, அதனால இன்னைக்கு நான் தான் விட போகிறேன். இல்லாத விஷயம் தேவையில்லாதான் கூட உங்களுக்கு என்ன பேச்சு, கிளம்புங்க. எல்லாருக்கும் பாய். சரி வருத்தப்படாத, பழகிடும். ஃபர்ஸ்ட் நாள் உண்மை போகாது. சரி தாத்தா. காலையில இருந்து உங்ககிட்ட ஏதாண்டி சொல்லிட்டு இருக்கேன், ஏன்டி உம்முன்னு போற முதல் நாளே? நானும் யோசிக்க கூடாதுல்லாமா நினைக்கிறேன். சிக்காத, புரியுதா? புரியுதுமா. சரி நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம்ல. ஏன் தாத்தா இருங்களேன். இல்லடா உங்க வேலைக்கு அனுப்பணும் தான் வந்தோம். முதல் முறை காலேஜ் போற, அதனால தான் வந்தோம். வேலை அப்படி இருக்கு. சரி தாத்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்கயா. சீக்கிரமா பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சிடும், ஏன் கவலைப்படுற? கவலைப்படலாயா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இப்படியும் வாயில இருந்து இந்த வார்த்தை வந்து. சரி மம்மி. பயப்படாத, ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ண என்ன. சரிங்க சித்தி. டைம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டேல கிளம்புறேன், மீட்டிங்லாம் இருக்கு. பார்த்து பத்திரம், நான் ஃபோன் பண்ணேன், மெசேஜ் பண்ண. சரிம்மா பண்றேன்.